மார்க்கத்துல இதான் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டத்திற்கு மாற்றமாக மனைவிச்சையை பின்பற்றி சில காரியங்களை சேர்ந்து பார்க்கிறோம். ஊருக்காக உலகத்துக்காக செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இவங்களுடைய மறுமை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சகோதரர்கள் கேட்கிறாங்க. முதல்ல அந்த என்னென்ன காரியங்கள் குறிப்பிட்டாரோ அந்த காரியத்துல இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இந்த ஜமாத்தினுடைய நிலைப்பாடுங்கிறது ரெண்டாவது தரம் தான். இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த முகத்திரை திரை சம்பந்தமா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான். அப்ப அது சம்பந்தமாக கேள்வி கேட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல தொழுகை எடுத்துக்கணும், தனிநபர் திரை அணிகிறது இருக்கட்டும். தொழுகையில எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சுன்னு கேட்டா ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிற்கக்கூடிய வழிமுறை தான் இருந்துச்சு. சிறுவர்களை நிறுத்திக்கலாம்னு ஒரு செய்தி சப்பல் விழுதாம கல்ப ரிஜால், சிறுவர்கள் ஆண்களுக்கு பின்பாக சப்பா நின்றார்கள், அணிவகுத்து நின்றார்கள் அப்படிங்கிற செய்தி ஆனால் அது பலகீனமான செய்தி. ஷஹரிபின் ஹவுசப்ங்கிறவர் அறிவிக்கிறார், அந்த அறிவிப்பாளர் இடம் பெறாரு. அது அவர் பலகீனமான ஆளு. அதனால அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு செய்தி மட்டும்தான் வருது. ஆனால் இல்லாட்டாலும் ஆண்களுக்கு பின்பாக சிறுவர்கள் நிக்க சொல்றதுக்கு மறைமுகமான செய்திகள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் ஸ்டெப்ல யார் நிக்கட்டும்னு கேட்டா உங்களில் நல்ல கல்வி அறிவுடையவர்கள், நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள் நிக்கட்டுங்கிறாங்க. அதுக்காக முன் ஸ்டெப்ல ஒரு ஆள் நிக்கிறாரு, சின்ன பையன் நிக்கிறாங்க, தடுக்கக்கூடாது. சிறப்பை சொல்றாங்க, ஆர்வப்படுறது. ஆனால் அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை யார் கொண்டு பூர்த்தி செய்யணும்னு கேட்டா சிறுவர்களை வச்சுதான் அதை ஃபுல் பண்ணணும். முதல் ஸ்டெப் அதுக்காக ஒரு வரலாறு சின்ன பிள்ளை வந்தா தடுக்கக்கூடாது, ஆர்வப்படுறதுக்காக சொல்றாங்க. வந்துட்டு யாருமே வரல, சின்ன பிள்ளை மட்டும் இருக்குது, முதல் ஸ்டெப் தடுக்கலாமா? யாருமே பெரிய ஆள் இல்ல, இக்காம சொல்றதுக்கு 7 வயசு பையன் மட்டும் நிக்கிறான். அப்ப என்ன செய்யறது? அவன் அடுத்த ஸ்டெப் முதல் ஸ்டெப்ல ரசூலுல்லாஹ் காலத்துல முலைக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பாட்டி வீடு, அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பாட்டி வீடு, அதுல போய் தொழுகை வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை வச்ச சமயத்துல அவங்க சொல்றாங்க, நானும் ஒரு அனாதை சிறுவனும் இருந்தோம். ரசூலுல்லாஹ் பின்பாக அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் நீ என்ன மாதிரி ஒரு அனாதை சிறுவனும் நின்றோம், எனக்கு பின்பாக அந்த என்னுடைய பாட்டி நின்றாருங்கிற செய்தியும் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பாக நபித்தோழர்களா இருந்த சிறுவர்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க. அந்த செய்தியை பார்க்கிறோம். இப்ப சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பிறகு அணிவகுத்து நிற்கிறத ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ள வழிமுறைகள் டைரக்டா இல்லாட்டாலும் இந்த மாதிரி செய்திகளை வச்சு விளைக்கலாம். இப்ப இதுக்கடையில திரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரசூலுல்லாஹ் காலத்துல திரை போடக்கூடிய வழக்கம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய வழக்கு முறை திரை போடாம இருந்தாலும் ரெண்டு பேரும் கலந்து இருப்பாங்க, நம்ம விளைக்க முடியாது. ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிற்பார்கள். அப்படி நிக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹைரு சுஃபூஃபிர் ரிஜால், அவ்வளவு சப்புடைய சிறந்த சப்பு ஆரம்பத்துல நிக்கிற சப்பு தான் சிறந்த சப்பு. ஆண்களுடைய சப்புலே ரொம்ப சிறந்த சப்பு என்ன? ஆரம்பத்தில் நிக்கிறது. ஹைரு சுஃபூஃபின் நிசாய், பெண்களுடைய சப்புலே சிறந்த சப்பு ஆகுவா கடைசி நிக்கிறது. கடைசி நிக்கிறது ஆரம்பிக்கிறது என்ன அர்த்தம்? அது கடைசினா கடைசி சப்பு இல்ல, ஆண்களுக்கு பிறகு கடைசி சப்பு. அப்ப கடைசியில இருந்து ஆரம்பிக்கிறது வெளியில போய் நிக்கணும், யாரு இருந்தாலும் ஆகக்கூடாது. அப்படி கிடையாது. ஆண்களுக்கு பிறகு கடைசி சப்பு தான் சிறந்த சப்பு, ஆண்களுக்கு பின்னால் உள்ள சப்பு தான் நம்ம புரிய முடிகிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ள நடைமுறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் எல்லாம் தொழுகைக்கு வருவார்கள். தொழுகைக்கு வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டா கும்ன பெண்கள் உடனே எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்ச உடனே ரசூலுல்லாஹ் மக்கத்த யசீரன் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. சபத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் ஸல்லா மின ரிஜால், அவங்களோட இருந்த தொழுகைக்காக வந்த மற்ற மனிதர்களும் அப்படியே இருப்பாங்க. பெண்கள் போற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியை பார்க்கிறோம், ஆண்கள் பெண்களும் ஒரே வாசனை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொன்னாங்களா அவ தரக்கணும் அது பாபலி நிசாய், இந்த வாசனை பெண்களுக்காக இருக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா ஆண்கள் பெண்கள் ஒன்னா ஒரு செஞ்ச செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி அதுக்காக கலந்து இருப்பாங்க, வளர்க்கக்கூடாது. அவங்க ஹிஜாபோட இருப்பாங்க, அவங்க ஆடை அணிகளோட சரியான மார்க்க சட்டத்தோட இருப்பாங்க. அவங்க முகத்திரை அணியல. அப்ப அதை நம்ம தெளிவா விளைக்கிறோம். அப்ப ஆண்களுக்கு பின்பாக பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்னன்னு கேட்டா அவங்க எப்படி காட்டி தந்திருக்காங்கன்னா அதுல எந்த திரையும் போடலாம். ஏன்னா சப்புகள் சம்பந்தமா சொல்றாங்க. முதல் சப்பினுடைய நன்மை அறிந்திருந்தால் சீட்டு கொடுக்கி போட்டாலும் வந்திருப்பாங்க செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு முக்கியமான சப்புல மார்க்கத்தில் உள்ள காரியம் இது. சப்புல அணிவகுத்து நிற்பது என்பது நம்ம சுயமாக திரை போட்டு தடுப்பு போட்டு நம்ம செய்தோம் என்றால் இது விதத்தான காரியம். இப்ப நீங்க சில பேர் சொல்லுவாங்க இது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல, சர்வசாதாரணமா பெரிய தவறு இல்லைன்னு சொல்றது நிலைமை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி தப்பா? இப்படித்தானே வந்துச்சு, இப்படிதான் எல்லா காரியம் வந்துச்சு. வாங்க முன்பா செலவு சொல்றது தப்பு இல்ல, நன்மையான காரியம். தொழுகைக்கு கூட்டு வருது நன்மையான காரியம். 10 பாத்தியா 7 3 7 10 40 தப்பு இல்ல, செஞ்சுக்கலாம். பெண் வீட்டுக்கு இருந்து செஞ்சுக்கலாம். வரதட்சணை அன்பளிப்பா கொடுத்தா வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. மார்க்கத்துல நாம ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த காரியத்தை நம்ம மாற்றி செஞ்சுட்டோம்னா அதுதான் புல்லு விதத்தும் பலால. மார்க்கத்தில் இல்லாத புதிய காரியங்கள் அனைத்தும் வழிகேடு வகுந்து வகாலத்தின் பின்னால் அனைத்து வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த வழிகேட்டை செய்த குற்றத்தில் இருக்கக்கூடியவரா ஆயிடும். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? ஆண்களுக்கு பிறகு பெண்கள் இருக்கக்கூடிய வழிமுறை தான் சரி. ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த தெரியுமா இருந்துச்சு? கீழாடை அணிஞ்சுக்குவாங்க. கீழாடைய மேலாடை போட்டு தோல் பிச்சத்துல எந்த ஆடையும் இல்லாம சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறாங்க, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க. அப்படி ஆண்கள் கீழாடையும் மேலாடையும் சேர்த்து மேல கட்டிட்டு வருவாங்க. சிறியவர்கள் அணியக்கூடிய சிறுவாள் போன்ற சிறுவாள் அரபி வார்த்தை சிறுவாள் போன்ற ஆடைகளை எல்லாம் ஊத்திட்டு வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்கள் சஜிதாவில இருந்து எந்திரிச்சதுக்கு பிறகு நீங்க எந்திரிங்க, மறைவிடங்களை பாத்துருவீங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம இதை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஆண்களுக்கு பிறகு பெண்கள் இருக்கக்கூடியதான் சரியான வழிமுறை. ஏன் நம்ம இவ்வளவு கடமை காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க மத்த வழிமுறைகளை கையாளும் போதான் நீங்க பிரச்சனை. ரெண்டு பார்ட்டிஷனா போறது தெரியுமா? இது ஆண்கள் பெண்கள் பக்கத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுல சுத்தினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் தொழுகை முடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, ஆண்கள் போறதுக்கு முன்பாக பெண்கள் போயிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு. இபாதத்து எவ்வளவு காரியங்களை போறோம், எவ்வளவு விஷயங்களை போறோம், எவ்வளவு மாசத்துக்கு முறையான காரியங்கள் பொது காரியங்கள் எல்லாம் நம்ம போய் கலந்துக்கிறோம். பஸ்ல ஏறி போறோம், ரோட்ல நடந்து போறோம், அதெல்லாம் துறையை பத்தி யோசிக்கல. மனக்க வழிபாடு மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியம்.
அங்க வந்து எப்படி நடந்துக்கிறோம், இது நம்முடைய சொந்த மனவீச்சையை பின்பற்றக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அப்ப நாம வந்து சொந்த இஷ்டத்துக்கு அதுல எந்த தடுப்பும் இருக்கக்கூடாது. தேவையான பெண்கள் தொழில் வேண்டாம் எழுதி கொடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல கஷ்டப்படக்கூடிய காலகட்டம், செழிப்பான காலகட்டம் இருந்துச்சுல, அப்ப கூட செவர் எழுப்பியிருக்கலாம், பேரிச்சை கீத்தை வச்சு தட்டி அமைச்சு தடுத்திருக்கலாம், எதுவுமே செய்யல அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப என்ன வழிமுறை, காரணம் என்ன, நிற்கக்கூடிய சப்பு முக்கியங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்திருக்காங்க. ஆண்களுக்கு பிறகு பெண்களுடைய சப்பு தான் சிறந்த சப்புங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இதை பார்க்கணுமே தவிர நம்முடைய சொந்த மனைவியை பின்பற்ற